வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள 42 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கு நீர்வளத்துறை சார்பில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் இந்த நிதி அடையாறு, கூவம், பக்கிங்கம் கால்வாய், ஓட்டேரி, நல்லா, கொசஸ்தலை ஆறு, ஆரணி ஆறு, பாலாறு, வெள்ளாறு உள்ளிட்ட ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதன்படி 42 கோடி ரூபாயை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த நிதியில் 202 இடங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 76 பணிகள் 22.07 கோடியிலும், மற்ற பகுதிகளில் 126 பணிகள் 19.30 கோடியிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழைக்காக நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையொட்டி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தற்பொழுது இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள 42 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கு நீர்வளத்துறை சார்பில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் இந்த நிதி அடையாறு, கூவம், பக்கிங்கம் கால்வாய், ஓட்டேரி, நல்லா, கொசஸ்தலை ஆறு, ஆரணி ஆறு, பாலாறு, வெள்ளாறு உள்ளிட்ட ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதன்படி 42 கோடி ரூபாயை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த நிதியில் 202 இடங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 76 பணிகள் 22.07 கோடியிலும், மற்ற பகுதிகளில் 126 பணிகள் 19.30 கோடியிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.